வெல்கம் டு எஜுகேஷன் மாஸ்டரி. நீங்க யூஜிசி நெட் செட் டெட் எழுதுறீங்கன்னா கண்டிப்பா இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது யூஜிசி நெட் பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு பேருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் நார்ம் ரெஃபரன்ஸ்ட் அசஸ்மெண்ட், கிரைட்டீரியன் ரெஃபரன்ஸ்ட் அசஸ்மெண்ட். அசஸ்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் என்ன? அசஸ்மெண்ட்னா நம்ம ஒரு அசஸ் பண்ணும்போது நம்ம டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் எப்படி நடக்குதுங்கிறது நம்ம விஷயத்தை நம்ம அலசும் போது செக் பண்ணும்போது மட்டும் தான் நமக்கு தெரியுது. அதாவது அசஸ் பண்றது. இப்ப டீச்சர் வந்து ஒரு குழந்தைய அசஸ் பண்ணும்போது அது எப்படி படிக்குது, ஈவன் அதர் குவாலிட்டிஸ் கூட டீச்சரால புரிஞ்சுக்க முடியுது. அதாவது அசஸ்மெண்ட். Okay, so assessments are essential tools to education used to measure and evaluate student learning and performance. They help educators to determine how well students understand the learning material, identify areas of strength and weakness, and guide instructional decisions. நிறைய அசஸ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். அதில் பாருங்க எவ்வளோ டயக்னாஸ்டிக்லாம் பண்ணும்போது அந்த குழந்தையோட வீக்னஸ் தெரிஞ்சு டீச்சர் திருப்பி ஒர்க் பண்றாங்க. அந்த மாதிரி அசஸ்மெண்ட் வந்து நிறைய விஷயத்துல எஜுகேஷன்ல நமக்கு உதவுது. இன்னைக்கு பார்க்க போறது நார்ம் ரெஃபரன்ஸ்ட் அசஸ்மெண்ட், கிரைட்டீரியன் ரெஃபரன்ஸ்ட் அசஸ்மெண்ட். நார்ம் ரெஃபரன்ஸ்னா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம் வந்து ஏதோ 500 பீப்புள் எழுதுறாங்க. அந்த 500 பீப்புள் நீங்களும் எழுதுறீங்க, மார்க் வருது. மார்க் வந்த உடனே பெர்சன்டைல்ல மார்க் கொடுக்குறாங்க. இந்த பெர்சன்டைல் மார்க் அப்படின்னா என்னன்னா, நீங்க ஒரு 60% மார்க் எடுக்கிறீங்க, இல்ல ஒரு 80% மார்க் எடுக்கிறீங்கன்னா, அந்த 80% அப்படின்னா என்னன்னா 80% ஆஃப் பீப்புள் உங்க பின்னாடி இருக்கிறாங்க. ஓகே, அது பேரு தான். சோ என்ன பண்றாங்க, ஒரு நார்ம்ஸ். நீங்க உங்களை வந்து எழுதுற எல்லாரோடையும் கம்பேர் பண்றாங்க. அதுதான் நார்ம். ஓகே, அந்த இப்ப 1000 பீப்புள் எழுதுறாங்கன்னா அந்த 1000 பீப்புளோட உங்களை கம்பேர் பண்ணி அதுல நீங்க எடுக்கிற மார்க் எந்த இடத்துல இருக்கு, அது பேர் தான் ரிலேட்டிவ் ஸ்டாண்டிங் வித்தின் எ குரூப். ஓகே, நீங்க எங்க இருக்கிறீங்க, உங்களோட மார்க் எந்த இடத்துல இருக்கு, உங்களுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க. சோ உங்களை வந்து நீங்க அந்த குரூப்போட கம்பேர் பண்றது நார்ம். Okay, these assessments are designed to identify how a student performs compared to others, often using percentiles or standard scores. Okay, next. They are commonly used in standardized testing to provide a benchmark for comparing performance across different individuals or populations. Populationsனால எழுதுற எல்லாரையுமே. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துரும். நார்ம் ரெஃபரன்ஸ் நிறைய இடத்துல வருது. சாட் எக்ஸாம் எழுதுறது நார்ம் வருது. எங்கெல்லாம் பெர்சன்டைல் வருதோ அங்கெல்லாமும் நார்ம் வருது. See, assessment is a competitive. This test compares your score to those of other test takers. யாரெல்லாம் எழுதுனாங்களோ அவங்களோட கம்பேர் பண்ணி, if your score in the score is 90th percentile na, it means you did better than 90% of the people who took the test. Okay, 90% of people உங்க பின்னாடி இருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. 90 percentile எடுத்தீங்கன்னா நீங்க உங்க கூட எழுதின எல்லாரை விட கம்பேர் பண்ணும்போது 90% ஆஃப் பீப்புள் உங்க பின்னாடி இருக்கிறாங்க. ஓகே, அது பேர் தான் நார்ம். ஏன்னா சில நார்ம்ஸ் இருக்கு. அந்த நார்ம்ஸ் பிரகாரம் இதுதான் நார்ம். ஞாபகம் வச்சுக்கோங்க. எழுதின எல்லாரோடையும் நீங்க கம்பேர் பண்ற, அதுதான் ரிலேட்டிவ் ஸ்டாண்டிங். எங்க இருக்கீங்கன்றத செக் பண்றது. ஏன்னா இது சம்டைம்ஸ் அப்படியே கன்ஃபியூஸ் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்ம்னா எக்ஸாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நெட் எக்ஸாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பெர்சன்டைல்ல மார்க் வந்தா. ஓகே, நெக்ஸ்ட் கிரைட்டீரியன் ரெஃபரன்ஸ்ட் அசஸ்மெண்ட். கிரைட்டீரியானா என்னன்னா, கிரைட்டீரியா ஞாபகம் வச்சுக்கோங்க. சில கிரைட்டீரியாஸ் இருக்கும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அதுதான் கிரைட்டீரியாஸ். அந்த கிரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பாக்குறது, அதுதான் கிரைட்டீரியன் ரெஃபரன்ஸ்ட் அசஸ்மெண்ட். Criterion referenced assessments measure how well a student meets specific learning goals or standards. They focus on whether students have achieved certain criteria regardless of how other students perform. See, நார்ம்ல வந்து நம்ம என்ன பண்றோம், மத்த பசங்களோட கம்பேர் பண்றோம். பட் கிரைட்டீரியால சில கிரைட்டீரியா டீச்சர் செட் பண்ணிருப்பாங்க. நீ ஸ்கூலுக்கு 8 o'clockல வந்தா உனக்கு 3 ஸ்டார்ஸ் கொடுக்குற, அது ஒரு கிரைட்டீரியா. அந்த குழந்தை சீக்கிரம் வந்து ஸ்டார் கொடுத்துருவாங்க. சில கிரைட்டீரியா, அது இது சும்மா நார்மல் எக்ஸாம்பிள். இன்னும் நிறைய இவ்வளவு மார்க்குக்கு மேல நீ எடுத்தா அந்த மாதிரி டீச்சர் எதனா ஒரு மோட்டிவேட் பண்றாங்க, அதெல்லாம் கிரைட்டீரியா. நெக்ஸ்ட், அசஸ்மெண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்பெசிபிக் கிரைட்டீரியா ஆர் லேர்னிங் அவுட்கம்ஸ் தட் ஆர் ப்ரீடிட்டர்மைன்ட், கிளியர்லி டிஃபைன்ட். ஓகே, அந்த மிஸ் முன்னையே சொல்லிடுறாங்க. இதுல இந்த கிரைட்டீரியால நமக்கு என்னன்னா நமக்கு தெரிஞ்சிரும். அந்த நார்ம்ல நமக்கு தெரியாது, அங்க எவ்வளவு பேர் எழுதுறாங்க எவ்வளவு வரும்ன்றது தெரியாது. ஆனா இந்த கிரைட்டீரியால நமக்கு தெரியும், இதெல்லாம் கிரைட்டீரியா, நம்ம இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்ன்றது தெரிஞ்சிரும். So students are aware of the standards they need to meet, which can help guide their learning and preparations. Criterion test வந்து நமக்கு வந்து தெரிஞ்சு நம்ம பண்றோம், அதுக்கேத்த மாதிரி நம்மள டெவலப் பண்ணிக்கவும் முடியும். Next, this approach is useful for setting clear expectations and measuring learners' progress against specific goals or competencies.
ஏன்னா கோல் இவ்வளவு இருக்கணும், அவ்வளவு கிரைட்டீரியா செட் ஆயிருக்கணும் நமக்கு தெரிஞ்சு நம்ம ஒர்க் பண்றோம் கிரைட்டீரியால. ஃபார் எக்ஸாம்பிள், a math test might require students to solve at least 80% of problems correctly to pass. அப்படின்னா ஒரு 10 கொஸ்டின் இருக்கு, அதுல 8 கொஸ்டின் அது பாஸ் பண்ணணும்னு மிஸ் சொல்றாங்க. அந்த மாதிரி the goal is to determine if students have mastered the material, not to rank them against their peers. இங்க நம்ம எந்த ரேங்க் கொடுக்கல, எந்த கம்பேரிசனும் பண்ணல. ஓகே, ஒரு கிரைட்டீரியா மிஸ் செட் பண்ணி சொல்றாங்க, நீ 10 நீ 8 அவுட் ஆஃப் எடுக்கணும், நீ இவ்வளவு மார்க், இந்த 10 கொஸ்டின்ஸ்ல 8ஆவது ரைட் இருக்கும், அது ஒரு கிரைட்டீரியா செட் பண்றாங்க, அவ்வளவுதான். These assessments are used to ensure that students meet defined educational objectives. Okay. இப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் நார்ம் ரெஃபரன்ஸ்ட் அண்ட் கிரைட்டீரியன் ரெஃபரன்ஸ்ட் அசஸ்மெண்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, பாத்துக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வருது இந்த வாட்டி. நெக்ஸ்ட், நார்ம்னா என்னன்னா பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ஆன் கம்பேரிசன்ஸ் டு த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அதர் இண்டிவிஜுவல்ஸ். அதர் இண்டிவிஜுவல்ஸ் வந்தா நார்ம். evaluates performance based on whether specific criteria or standards are met. ஒரு கிரைட்டீரியாவை செட் பண்றது கிரைட்டீரியா. Results are interpreted relative in your normative group. Normative groupனா நம்ம கூட எழுதுனவங்க எக்ஸாம்ஸ், அவங்க தான் நம்ம கூட பண்றவங்க தான் normative group. So results are interpreted against predefined benchmark or learning objectives. So ஒரு செட் பண்ணிருக்காங்க ஒரு கிரைட்டீரியா, அதுதான் பெஞ்ச்மார்க்னு சொல்றது, learning objective. Next, aims to rank or differentiate learners relative to each other, often used to identify relative standing or performance in a population. The relative standing மெயினா என்னது, இதுல ரேங்க் கண்டுபிடிக்கிறது, நம்ம எங்க இருக்கோம்னு தெரிஞ்சுக்கிறது, இது நார்ம். பட் கிரைட்டீரியால அந்த கிரைட்டீரியா அளவுக்கு நம்ம முன்னேறிட்டோமான்னு தெரிஞ்சுக்கிறது கிரைட்டீரியன் ரெஃபரன்ஸ்ட். Aims to measure whether learners have achieved specific knowledge or skills, focusing on whether they meet predetermined standards regardless of others' performance. இந்த இடத்துல predetermined standards ரொம்ப முக்கியம். சம்டைம்ஸ் கிரைட்டீரியான்ற வேர்ட் கொடுக்காம உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்குன்னே ப்ரீடிட்டர்மைன் ஸ்டாண்டர்ட்னு கொடுக்கும். ப்ரீடிட்டர்மைன்னா முன்னையே இதெல்லாம் பண்ணணும்னு ஒரு செட் பண்ணிடுறது, அதுதான் ப்ரீடிட்டர்மைன் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட், இதுல கொஞ்சம் PYQs பார்க்கலாம். So what is the primary objective of norm referenced assessment? See, norm referenceனாலே மத்தவங்களோட நம்மள கம்பேர் பண்றது. To rank students based on their performance relative to others, to measure students' performance against specific standard, to assess whether students meet predefined criteria, to provide feedback on individual performance. Normனால என்னது? Answer A. To rank students, அந்த rankன்ற வேர்டும் normல வரும். Okay, so norm reference assessments are designed to compare a student's performance with that of a normative group. This comparison helps to rank students and determine their relative status within the group. Okay, next, second. Which of the following is the characteristics of norm referenced assessments? இதெல்லாம் characteristics. norm வந்தாலே ஞாபகம் வச்சுக்கோங்க, rank இருக்கும், மத்தவங்களோட கம்பேர் பண்றோம். Provides percentile ranks or standardized scores, assesses performance based on specific learning objectives, focuses on whether students meet a predetermined benchmark, emphasizes clear criteria for performance evaluation. நார்ம்ல என்ன வரும் நமக்கே தெரியும், நார்ம்ல என்ன பண்ணிருப்போம் நம்ம, provides percentile, அதாவது percentile rankன்றது இங்க நமக்கு ஒரு க்ளூ இருக்குது. Next, இதுக்கு explanation. Norm referenced assessments often use percentile ranks or standardized scores to show how an individual's performance compared to others in the normative group. This helps in ranking students and making relative comparisons. Okay. Next, third. How does criterion referenced assessment differ from norm referenced assessment in terms of evaluation? இப்ப நமக்கு நல்லா தெரியும், கிரைட்டீரியால கிரைட்டீரியா செட் பண்ணியாச்சு, நார்ம்ல நம்ம வந்து மத்தவங்களோட கம்பேர் பண்றோம், அவ்வளவுதான். இப்ப இதுல இது ஃபுல்லா படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆன்சர் இங்க A. Criterion referenced assessment measures against predetermined standards. இங்க கிரைட்டீரியான்ற வேர்ட் சொல்ல, predefined standard. Norm referenced assessment compares with others' performance. இந்த ரெண்டு சென்டென்ஸ் புடிச்சிட்டீங்கன்னா இது எழுதிடலாம் ஈஸியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், fourth. Which type of assessment provides detailed feedback on whether students have achieved specific learning objective? இது உங்களுக்கே நல்லா தெரியும். See, எங்க வந்து achieved specific learning outcome, எதுல learning outcome, பசங்களை ஒரு criteria எங்க செட் பண்றோம், criterion referenced assessmentல. Okay, so criterion referenced assessments are designed to provide detailed feedback on whether students have met predefined standards or learning outcomes. This feedback is focused on individual performance in relation to specific criteria rather than comparative performance. Performance compare பண்ணாலே அது இது. Okay, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் போட நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
கண்டிப்பா இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ சோ மச்.